என்ன விசேஷமா? உங்க பொண்ணு இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டா. திறப்பு விழாக்கு உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து அழைக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்க மாப்பிள்ளை என் பேர்ல புதுசா ஒரு கம்பெனி தொடங்கியிருக்காருமா. இவருக்கு லைஃப் பார்ட்னரா இருக்கிறல்ல, இனிமேல் இவருக்கு பிசினஸ் பார்ட்னராவும் இருக்க போறேன். என் பொண்ணு மேல நீங்க வச்சிருக்க அன்புக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல மாப்பிள்ள. எல்லாரும் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. நீயே யோசிச்சு பாரு வெண்ணிலா. சைக்கிள் மிதிச்சுட்டு தெரு தெருவா சாப்பாடு வித்தவ. ஆனா இன்னைக்கு அவ பேர்ல சொந்தமா ஒரு கம்பெனியே இருக்கு. அதுவும் கண்மணி கம்யூனிட்டி கிச்சனா. அவ அன்ப நல்லா மயக்கி வச்சிருக்கா. அவ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அவன் போறான். நல்லா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுறான். ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவளே மனசு உடஞ்சி போயிருக்கா. நீங்க வேற வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? வெண்ணிலா, நீ இத பெருசா எடுத்துக்காதமா. இந்த ஃபங்க்ஷன் நிச்சயமா நடக்காது. அவ பேர்ல எந்த கம்பெனியும் இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. இவ எதுக்கு இங்க வந்தா? இவளையா இங்க கூப்பிட்டது? வேற யாரு? பாட்டி தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கான் மணி, பாத்துக்கலாம். ஃபங்க்ஷன் நல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறதுலே இதுதானே நல்ல ட்ரெஸ். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது நம்ம மட்டும் தனியா தெரியறோமே. உங்களை யார் இங்க வர சொன்னது? மாப்பிள்ள தான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாரு. அவன் கூப்பிட்டா நீ அப்படியே கிளம்பி வந்துருவியா? இங்க வந்திருக்கவங்க எல்லாரையும் பார்த்தல. நீ எப்படி வந்திருக்க? நீதான் ராஜேஸ்வரி குடும்பத்தோட சம்பந்தின்னு எல்லாருக்கும் தெரியணுமா? உங்களோட கௌரவத்தை கெடுக்கிறதுக்காக நாங்க இங்க வரலமா. மாப்பிள்ள கூப்பிட்டாருங்கிறதுக்காக தான் வந்தோம். அங்க சாப்பிடுற இடத்துல காஃபி கொஞ்சம் கொட்டி இருக்கு. நீ போய் அதை தொட. அக்கா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? யாராச்சும் இதை பார்த்தா நல்லா இருக்காது. தயவு செஞ்சு நீ போமா. என்னால அந்த அம்மாக்கு பதில் சொல்ல முடியாது.